இப்போ வந்து செந்தில், அந்த தருமபுரி மாவட்ட செந்தில் வெற்றி பெற்றவர் டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன். அம்புமணி டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். எடப்பாடி டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். விஜயகாந்த் டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். சீமானுடைய டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். இது வந்து கவுண்டிங் சார், கவுண்டிங் பூராமே ஜீரோவில் தான் சார் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ஓட்டு போடுவான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டு வேறு யாருக்கு அமுக்குன்னா விழுகலையில சார் ஓட்டு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் போட்டுட்டு எல்லாருக்கும் நான் சுவிட்சு அமுக்கிறேன். யாருக்கும் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடி போடுறேன். எடப்பாடி போட்டுட்டு எல்லா பேரும் சுவிட்சு அமுக்கிறேன். யாருக்கும் விழுகலை சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணி போடுறேன். அம்புமணி போட்டு எல்லா பேருக்கும் அமுக்கிறேன். யாருக்குமே சுவிட்சு விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்திலுக்கு போடுறேன். தருமபுரியில் வெற்றி பெற்ற செந்திலுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சுன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் செந்திலுக்கு தான் வந்து ஸ்டோர் ஆகும். தருமபுரியில் எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அம்புமணி தோல்வி அடைந்தார் என்ற டேக்கு, இந்த டேக் வந்து இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் மிஷினில் பிக்சர் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யாரும் காசு கொடுத்து வெற்றி பெறவில்லை. எந்தெந்த கட்சி தலைவர்கள் செவிக்க வேண்டும் என்று இதில் பிக்சர் பண்ணியாச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதை நான் செய்தி காமிக்கிறேன். இப்போ வந்து விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்கன்ட்டு. அதே மாதிரி தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் ஓட்டு செந்திலுக்கு திருடப்படுகிறது. 4ஆம் நம்பருடைய ஓட்டு இங்கே வந்து திருடப்படுகிறது. இப்போ வேறு யாருக்கு அமுக்குனாலும் விழுகாது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். எடப்பாடிக்கு நான் ஓட்டு போடுறேன் ரெட்டலைக்கு அப்படின்ட்டு நான் வந்து தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடிக்கு போடுறேன். எடப்பாடி ஓட்டு 3ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகாமல் இங்கே வந்து செந்திலுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? இப்போ வந்து அம்புமணிக்கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க மாம்பழ சின்னத்துக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது. இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? அப்போ யாரும் வந்து எக்ஸ்ட்ராவில் ஓட்டு போட முடியாது. யார் யார் வெற்றி பெறணும்னு பிக்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்தில்கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து செந்திலுக்கு ஓட்டு போடுறேன். அவருக்கு ஓட்டு போட்டு மற்றதெல்லாம் நமக்கு நாலு செய்தா. அப்போ அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதே இதை தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். இதை நான் வந்து லஞ்சம் சீமான் கிட்ட வாங்குறேன். அவர் லஞ்சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு உண்மையாக இருந்தால் ஓட்டு போடுங்கன்றாரு. அது வாசி லஞ்சம் கொடுக்கல அவர் எனக்கு. அவருக்கு ஒரு ஓட்டு போடுறேன். சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டாச்சு. அப்போ இதில் என்ன தெரியுது, யாராக இருந்தாலும் காசு கொடுத்து வெற்றி பெற முடியாது. இப்போ 10 ஓட்டு போட்டதை பார்த்தீங்க. 10 ஓட்டு போட்டதில் யார் அதிகமான ஓட்டு லீடிங் ஆனார்? 4 ஓட்டு லீடிங் யார்? 5 ஓட்டு லீடிங்கில் அவர் வெற்றி பெற்றார். அதே மாதிரி நேரடி ஒளிபரப்பில் ராகுல் காந்தியும் மோடியும் அவங்க கட்சிக்கு தாமரை சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும், கை சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி இந்த ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 200 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து மொத்தம் 150 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். இதையே யோசித்து சொல்கிறேன்னா, எந்த விதமான சாஃப்ட்வேர் பயன்படுத்தாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து அதை நிரூபித்து காமிக்க தயாராக இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து என்னுடைய செல் நம்பர் இது. அதே மாதிரி ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் பொய்.
யாரும் வாக்காளர்களை எக்ஸ்டெண்ட் பண்ணியோ போலியான வாக்காளர்களை உருவாக்கியோ வெற்றி பெற முடியாது. இவிஎம் மிஷினில் தான் குற்றம் செய்து வெற்றி பெற முடியும். எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறேன். அதற்காக சிபிஐ கோர்ட் நீதிபதிகள், அயோக்கிய நாய்கள், மதுரை வழக்கறிஞர், பிராடு பயல்கள், இந்த எச்சிகல்ல நாய்கள் நீதிபதி என்ற பெயரால், அதாவது ஒரு பிரார்த்தல் வேலை பார்க்குற பெண்ணு கூட நாணயமாக சம்பாதிக்கிறாங்க, உடலை கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி விபச்சாரி பய நீதிபதிகளும் விபச்சாரி பயல் வழக்கறிஞர்களும், அரசு வழக்கறிஞர்களும், தனியார் வழக்கறிஞர்களும் உண்மைக்கு எவனும் உழைப்பதில்லை. இதற்கு எதுக்குடா உங்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணம் காசு உங்களுக்கு சம்பளமாக கொடுக்க வேண்டும்? இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை கைது பண்ணும்போது என்னுடைய செல்லை மேலே இருக்கிற செல்லை பிடிங்கிறார். தருமபுரியில் இருக்கிற செல்லு பிடுங்கி அதனுடைய இமெயில் ஐடியை லாக் பண்ணிவிட்டு அந்த செல் நம்பரு மயில அடிஷ்னல் கோர்ட்டில் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டேன். மதுரையில் கைது பண்ண இந்த மேலே இருக்கிற நம்பரை சைபர் கிரைமி எந்த கோர்ட்டில் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா 5 கோர்ட்டில் விசாரித்தாங்க. ஒரு பெண் நீதிபதி, ஏன் ஜெயபாண்டி ஒரு பெண் கலெக்டரை, சங்கீதா ஐஏஎஸ் கலெக்டரை எதுக்கு அரண் நிறுவனமாக போட்ட அப்படின்னு கூட கேள்வி கேட்க முடியவில்லை. ஒரு வாய்தாவில் கூட ஒரு சாட்சியை கூட ஏற்றி ஜெயபாண்டி முன்னாடி விசாரிக்காத பிரார்த்தல் நீதிபதிகள், மதுரை நீதிமன்ற பிரார்த்தல் நீதிபதிகள், நீதிபதி பெண்களும், அதே மாதிரி வழக்கறிஞர்களும் என்னங்க ஒரு பொய் கேஸை போட்டு 13 மாதம் சிறையில் வச்சுருந்துருக்கீங்க, இது தவறுண்டு எந்த ஒரு வழக்கறிஞர்களும் வாதாடவில்லை. எந்த ஒரு அரசு வழக்கறிஞரும் ஜெயபாண்டிய ஏன் இந்த குற்றம் செஞ்சது கேள்வி எழுப்பப்படவில்லை. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அவங்ககிட்டே சொல்கிறேன், நான் செய்த குற்றம் தருமபுரியிலையும் தேசிய கொடி அடிச்சிருந்தேன், பத்திரிக்கை துறையெல்லாம் தீ அடித்து செருப்பால் அடித்து வீடியோ போட்டேன், மகாத்மா காந்தியிலேருந்து செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டேன், நீதிமன்றத்திலேருந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டேன். அதன் அடிப்படையில் மயில அடிஷ்னல் கோர்ட்டு வழக்கு பதிவு செய்யாமல் என் மேல் மறியல் கேஸ் போட்டு என்னுடைய வீட்டில் கைது பண்ணிவிட்டு என்னுடைய குடும்பத்தை மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரே நாளில் என்னை கைது பண்ண மறுநாளில், அதற்கு பிறகு எனக்கு தெரியப்படுத்தாமலே அம்புமணி வழக்கறிஞரை என்னை பெயில் எடுத்தார். நான் எடுக்காதீங்கன்னு சொன்னேன் வாய்தாவில். எனக்கு உண்மையான கேஸ் போட்டால் மட்டும் நீங்கள் பெயில் எடுங்க, இல்லாட்டினா எடுக்க வேணாம், எனக்கு தெரியப்படுத்தாமல் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அங்கேயும் தெரியாமல் என் சம்சாரத்தை மதுரையிலேருந்து கூப்பிட்டு என்னை பெயில் எடுத்தாங்க. சரி, நான் நீதிபதிகிட்ட போய் சொன்னேன். நீதிபதி என்ன உங்கள்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருந்தேன், மதுரையை விட்டு போகும்போது நான் மதுரை இது தருமபுரி மாவட்டம் மக்களுக்கு 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தான் போவேன் உங்கள் முன்னில். நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, நான் எந்த ஒரு மறியலும் பண்ண கிடையாது, நான் பண்ண தப்பை நீங்கள் மறைச்சிருக்கீங்க, அதனால் எனக்கு தெரியாமலே நீங்கள் பெயில் எடுக்க என் மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க மதுரையிலேருந்து, எங்கள் அக்காவும் எங்கள் சம்சாரத்தையும். அவங்களாம் கூப்பிடக்கூடாது தான் அந்த 4 வாய்தாவிலும் பதிவு செய்திருக்கேன் அப்படின்னு வெளியே மயில அடிஷ்னல் கோர்ட்டுக்குள்ளே உள்ளே போய் அதை சொல்லும்போது தெரியாமல் நடந்துருச்சு ஜெயபாண்டி. மயில அடிஷ்னல் கோர்ட்டு நீதிபதி, நீங்கள் இதுக்கான முயற்சியில் வெளியே போய் மதுரையில் முயற்சி எடுங்க அப்படின்றாரு. அதனால் மதுரைக்கு வந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து உண்ணாவிரதம் இருந்தேன், சாலை மறியல் பண்ணேன். 2024 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெயபாண்டிக்கு இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பு வேணும், நேரடி ஒளிபரப்பில் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும், அதில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொல்லி 2021 2024 17ஆம் தேதி 5ஆவது மாதம் 2024
வரைக்கும் வீடியோ போட்டதை சைபர் கிரைம் அளித்ததுக்கான காரணம் என்ன? 2021 17/5/2024 அன்று வரைக்கும் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பூரா அழிக்க சொன்ன எந்த நீதிபதி பொண்டு பயல்? அதை லாக் பண்ணுறவன் எதற்காக என் மேலே பொய் கேஸ் போடணும்? என் மேலே என்னை கைது பண்ணாமல், என்னுடைய யூடியூப்பும் லாக் பண்ணாமல் இருந்திருந்தால் நான் உங்களை வாய மாட்டேன். என்னை கைது பண்ணிருக்கல, அப்போ என் மேலே உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல் யூடியூப்பை ஏன் லாக் செய்த? 2021 நான் இந்த நம்பரில் போட்டிருக்கேன். 2021 வருஷத்துலேருந்து தருமபுரியிலேருந்து மதுரைக்கு வந்த உடனே 2021 17/5/2024 அன்று வரைக்கும் வீடியோ பதிவு செய்ததை எதற்காக இந்த செல் நம்பர் மூலமாக இயங்கிய இமெயில் ஐடியை லாக் பண்ணீங்க? இந்த செல்லை எந்த கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கீங்க? சைபர் கிரைம் தல்லாவலாம் போலீஸை தான் நீங்கள் காமிக்கிறீங்க. அவங்க என்னை அரெஸ்ட் பண்ண கிடையாது, என்னை சைபர் கிரைம் தான் அரெஸ்ட் பண்ணுது. மதுரை கலெக்டர் சங்கீதாவுடைய பிஏ தான் அரெஸ்ட் பண்ணார் சைபர் கிரைம் மூலமாக ஆகையால் இந்த 2 செல்ஃபோனையும் இந்த 2 செல்ஃபோன் மூலமாக இயங்கிய இமெயில் ஐடியை ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும். இந்த 2 இமெயில் ஐடியும் இந்த 2 செல்ஃபோனையும் மதுரை 6ADJயில் ஒப்படைக்க வேண்டும். தருமபுரி மயில அடிஷனல் கோர்ட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். BO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. வணக்கம்.